வணக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல இந்த பேய்களுக்கு விழா கொண்டாடுறாங்க இல்லையா, ஹாலோவின், அதை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஹாலோவின் அப்படின்றது எங்க எப்போ தொடங்கப்பட்டது, ஏன் இந்த விழா கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த விழாக்காக இங்க கடைகள் வந்து எப்படி ரெடி பண்றாங்க, வீடுகளை எப்படி அலங்கரிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் பார்க்கலாம். ஹாலோவின் அப்படின்னாலே பம்கின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, அது எதனால ஹாலோவினுக்கு பம்கினை கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஃபெஸ்டிவல் எங்க எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே செல்டிக் மக்கள்னால தொடங்கப்பட்ட விழா தான் இந்த விழா. அதாவது இப்ப இருக்கிற யூரோப்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து அந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள். சோ இன் அப்படின்ற பெயர்ல தான் இந்த மக்கள் வந்து அந்த விழாவை வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31 வந்துட்டு இறந்த ஆன்மாக்கள் வந்து பூமிக்கு வர்றதா வந்து நம்புறாங்க. நம்ம எப்படி மகாலய அமாவாசை எல்லாம் கும்பிடுறோம் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஆனா இதுல இவங்கள்ட்ட பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு வாசல்ல எல்லாம் வந்து பேய் மாதிரி வந்து டெக்கரேட் பண்றாங்க. அதாவது எலும்பு கூடுகளை வந்து வீட்டு வாசல்ல வைக்கிறது, பேய் உருவங்கள் கொண்ட பொம்மைகளை வந்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம். ஏன் அப்படின்னா, இறந்த ஆன்மாக்கள்ல கெட்ட ஆன்மாக்கள் வந்துட்டு தான் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதை பார்த்து வந்து அவங்க பயந்து ஓடிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வந்து வீட்டை வந்து அலங்கரிக்கிறாங்க. நவம்பர் 1 அந்த மக்கள் வந்து நியூ இயரா கன்சிடர் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 31 அவங்களோட சம்மர் சீசன் வந்து முடிவடையுது. அந்த வருஷத்துக்கான அவங்களோட விவசாயமும் வந்து முடிவடையுது. நவம்பர்ல இருந்து குளிர்காலம் தொடங்க போறதுனால நிறைய வயசானவங்க வந்து குளிர் தாங்க முடியாம இறக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு அவங்க அக்டோபர் 31 ஈவினிங் வந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேய் மாதிரியான மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு தீ மூட்டி அந்த தீல வந்துட்டு விலங்குகளோட தோள்கள் இதெல்லாம் வந்து பலியிடுவாங்களாம். அங்க இருக்கிற பிரீஸ்ட் வந்து இந்த மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கெட்ட ஆன்மாக்கள்கிட்ட இருந்து தன்னோட நிலங்கள்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த பிரீஸ்ட் எல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டதா சொல்றாங்க. இப்படிதான் இவங்க இந்த விழாவை வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்த விழாவுக்கு வந்து ஹாலோவின் அப்படின்ற பேர் எப்படி வந்தது, அதை இப்ப எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்து. இங்க கிறிஸ்துமஸ்க்கு அடுத்தபடியா மக்கள் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்காக இங்க கடையெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்றாங்க, கடைகள்ல என்ன மாதிரியான பொருள்கள் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க அப்படின்றத இங்க ஒரு கடையில வந்து இந்த கால் உங்களுக்கு சிம்பிள் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதுல நம்ம பிரஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து விலங்குகள் வர்றது, இல்ல மாதிரி பேசுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த கடையில வந்து நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி அதை ஒரு இடத்துலயும் போய் காலை வச்சு பிரஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஹாலோவின் திங்ஸ் மட்டுமே தான் இந்த கடையில வந்து சேல் பண்றாங்க. எனக்கு வந்து இது புதுசா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு ஃபுல் கடையும் அந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான திங்ஸ் மட்டுமே வந்து சேல் பண்றது எனக்கு வந்து புதுசா இருந்தது பாக்குறதுக்கு. இங்க இருக்க முக்காவாசி கடைகள்ல இந்த ஹாலோவின் எல்லாம் முடிஞ்சது உடனே இந்த கடையில இருக்க அந்த பொருள்கள் எல்லாம் வந்து சேல்ல வந்து போட்டுருவாங்களாம். 50% சேல், 75% அந்த மாதிரி வந்து சேல் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நெக்ஸ்ட் இயருக்கு இப்பவே வந்து வாங்கி வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் மெஷின், இந்த புகை வர்ற மாதிரியான செட்டப் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றதுக்கான மிஷின். இந்த ஹாலோவின் டைம்ல நிறைய கடைகள்ல இந்த மாதிரி வந்து ஹாலோவின் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய பார்க்கலாம். அடுத்து இந்த ஹாலோவின் அப்படின்ற நேம் எப்படி வந்தது, அந்த ஹாலோவின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத அடுத்து வந்து பார்க்கலாம். பிற்காலத்துல செல்டிக் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த பகுதிகள்ல ரோமனோட ஆதிக்கம் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியும் பரவ ஆரம்பிச்சது. 8ஆம் நூற்றாண்டுல இருந்த போப்
போப் கிரிகோரி III அவர் வந்து எல்லா புனிதர்களுக்கும் ஒரு நாள் வந்து நன்றி செலுத்துற நாளா வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 1 வந்து ஆல் செயின்ட் டே அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாரு. இந்த நாள ஆல் ஹாலோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாளுக்கு முதல் நாள் ஈவினிங் அக்டோபர் 31 ஈவினிங் ஆல் ஹாலோ ஈவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் ஈவ் கிறிஸ்துமஸ் ஈவ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் ஆல் ஹாலோ ஈவ் அப்படின்றது ஹாலோவின் அப்படின்னு சொல்லி மாறி வந்துருச்சு. இங்க ஹாலோவின்காக ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீடுகளை வந்து பயங்கரமா வந்து ரெடி பண்றாங்க. வீட்டு வாசல்ல வந்து ரொம்ப பயப்படக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் வச்சு வந்து டெக்கர் பண்றாங்க. நைட் நேரங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வீடுகள் கிட்ட எல்லாம் நம்ம போகவே முடியாது போல இருக்கு, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி நிறைய வந்து செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மரங்கள்ல வந்து வெள்ளை கலர் துணியெல்லாம் வந்து போட்டு கோஸ்ட் மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் வச்சு பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து அவங்க வீடை வந்து ஹாலோவின்காக ரெடி பண்றாங்க. இந்த வீடு நிஜமாவே ரொம்ப பயமா இருந்தது. வீடு ஹைட் அளவுக்கு வந்து எலும்பு கூடு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சு பயங்கர நம்ம பயப்படுற மாதிரியான நிறைய உருவங்கள் வந்து வந்துட்டு போற மாதிரியான ஒரு செட்லாம் வந்து பண்ணிருக்காங்க. வீட்டு வாசல்ல மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு ஹாலோவின் சம்பந்தப்பட்ட பொருள்கள் தான் நிறைய வந்து யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் குக்கி கட்டர், ஸ்பூன், பிளேட்ஸ், அப்புறம் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் பேஸ்கெட், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹாலோவின் சம்பந்தப்பட்ட பொருள்கள் தான் வந்து யூஸ் பண்றாங்க. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜாக் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர் வந்து நிறைய தவறுகள் செஞ்சிட்டு இருந்தாராம். அதாவது பேய்களையே ட்ரிக் பண்ணி ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாராம். நிறைய மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாராம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறதுனால கடவுள் வந்து அவரை சொர்க்கத்துல சேர்க்காம நரகத்துக்கு அனுப்பிட்டாராம். ஹெல்லுக்கு போனா அங்க வந்துட்டு இருக்கிற டெவில்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை துரத்தி விட்டுட்டாங்களாம். அதனால இவரோட ஆன்மா வந்து பூமிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து நம்புறாங்க. சரி, இதுக்கும் பம்கினுக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த மக்களோட நம்பிக்கைப்படி அக்டோபர் 31 இறந்த ஆண்மக்கள் எல்லாம் பூமிக்கு வராங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து இந்த ஜாக் அவரும் வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவரை பயமுறுத்துறதுக்காக பம்கின்ல வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சு அதுக்குள்ள விளக்கெல்லாம் வச்சு இவரை மட்டும் பயமுறுத்துறதுக்காக செய்யப்படுறதா இந்த பம்கின் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பம்கினுக்கு வந்து ஜாக்கோ லாந்தர் அப்படின்னு பேர் வச்சு அவரை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்போ ஹாலோவின் அப்படின்னாலே பம்கின் காஃபி, பம்கின் கேக், பம்கின் குக்கி, பம்கின் பை அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் பம்கின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை மாத்திட்டதா இப்ப சொல்றாங்க. இந்த ஹாலோவின் செலிப்ரேஷன்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்ற விஷயம் தான். இதுக்காக இந்த குழந்தைங்க வந்து டெவில்ஸ் மாதிரியோ இல்ல வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரியோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரியோ ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேஸ்கெட் கையில எடுத்துட்டு வந்து போவாங்க. போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்க ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரியான பொருள்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல அவங்க ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து மந்திரம் பண்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுட்டு வருவாங்க. இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து போறாங்க. இந்த கடைகள்ல பாத்தீங்கன்னாலே ட்ரிக் ஆர் ட்ரீட்காக குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போற மாதிரியான பொருள்கள் தான் அந்த மாதிரி டைம்ல நிறைய கடைகள்ல வந்து பார்க்க முடியும். இந்த விச் போடுற மாதிரியான ட்ரெஸ், பேய்களுக்கான ட்ரெஸ் அந்த மாதிரி, அப்புறம் வந்து தொப்பி, கையில வச்சுக்கிறதுக்கான பொருள்கள், அப்புறம் மேக்கப் கிட் அந்த மாதிரிலாம் இருந்தது. மேக்கப் கிட் அப்படின்னா வந்து நம்ம நார்மலா போடுற மேக்கப் கிடையாது. பூதம் மாதிரி, பேய் மாதிரி எல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த டார்க் கலர்ல இருக்கிற மேக்கப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கடைகள்ல நிறைய பார்க்க முடிஞ்சு. அப்புறம் அடல்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான பயங்கரமான மாஸ்க் அந்த மாதிரியும் கடைகள்ல வந்து நிறைய இருந்தது. இங்க வந்து ஒரு கடை வந்து ஸ்பெஷலா ஹாலோவின்காகவே வந்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா அந்த கடை ஃபுல்லா ஹாலோவின் சம்பந்தப்பட்ட பொருள்கள் மட்டும்தான் இருந்தது. அடல்ட்ஸ்க்கு தனியா, கிட்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி வந்து ஃபுல்லா இருந்தது.
இங்க ஹாலோவீன்காக கடைகள் மட்டும் இல்ல, வீடுகள் மட்டும் அலங்கரிக்கிறதும் இல்லாம நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த ஹாண்டட் ஹவுஸ் கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஹாண்டட் ஹவுஸ்னே தனியா வந்து ஒன்று ரெடி பண்ணி அதுல வந்து மக்களை உள்ள விட்டு பயமுறுத்துறது, அந்த மாதிரியான நிறைய விளையாட்டெல்லாம் வந்து விளையாடுவாங்களாம். தீம் பார்க்ல வந்து ஹாலோவீன் டெக்கர்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.